நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அமாவாசை யோகம்னு சொல்றோம். இந்த அமாவாசை யோகம் எப்படி இயங்குது அப்படின்னா, இன்னொரு விதத்தில் நம்ம பார்ப்போம். ஒரு குழந்தைக்கு அமாவாசை யோகம் இருக்கு அப்படின்னா, சூரியன் சூரியனிடத்தில் ஐக்கியமாகும், சூரியன் சந்திரனிடத்தில் ஐக்கியமாகும் அமைப்பு அது சிவசக்தி யோகம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாருக்குமே யோகமா செயல்படுதானா? இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த அமாவாசை யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அந்த வீட்டில் பெண் தான் பண்ணாட்டு இருக்கும், தாய் தான் பண்ணாட்டு இருப்பா. அந்த என்ன குழந்தைக்கு இருக்கோ அந்த வீட்டில் தகப்பன் எல்லாமே தாயிட்ட ஒப்படைச்சிருவார், தாய் தான் பண்ணாட்டு பண்ணுவான். இந்த தாயாகிய சந்திரன் அமாவாசை சந்திரன், நல்லா புரிஞ்சுக்கணும். சுபச்சந்திரன்ல அமாவாசை சந்திரன். அப்போ வளபிறை சந்திரன் சாத்விக குணம், அமாவாசை சந்திரன் தாமச குணம். தாமசம் என்பது கெட்ட குணம், எல்லாமே தனக்கே உரியது, தான் தான், அகந்தை, அகம்பாவம், அது மட்டுமல்ல கெட்ட செயல்களில் ஈடுபடுதல், இதெல்லாம் கொடுக்கும். அப்போ அமாவாசை யோகம் தாய் நல்லவளா இருப்பாங்கன்னா, நல்லவளா இருப்பாங்க. யாருக்கு இருப்பாங்க அப்படின்னா, யார் ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரிய சந்திரன் சேர்க்கை பெற்று அந்த சூரிய சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி சுபகிரகமா இருந்து அந்த வீட்டை பார்த்தாலோ இல்ல அந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ, சுபகிரகம்னா யாரு? சுக்கிரனா இருக்கணும் இல்ல குருவா இருக்கணும். இந்த இருவரும் பெரிய சுபகிரகங்கள் சுக்கிரன் குரு தான். இல்ல குரு பார்த்தாலோ, குரு எங்கிருந்து வேணாலும் பார்க்கலாம், ஒரு நட்பளவுக்காவது பலம் பெற்றிருக்கணும் குரு. அந்த குரு பார்க்கும் பொழுது கட்டாயம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை, கற்பனை வளத்தை, நல்ல தாயை, அந்த குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மையுள்ள ஒரு தாயை கொடுத்து, அந்த தாயால் அந்த குடும்பமும் வெற்றி பெற்று, அந்த குழந்தையும் வெற்றி பெற்று, அந்த குழந்தையுடைய மனநிலையும் வெற்றி பெறுது. யார் ஒருத்தருக்கு பாவகிரகங்களுடைய பார்வையோ இல்லை எந்த கிரகங்களுடைய பார்வையோ இல்லாம சந்திரன் பலவீனமாக இருக்கோ, இப்ப அந்த அமாவாசை யோகத்துல சந்திரன் இருந்தாலும் சந்திரன் ஆட்சி உச்சம், அதாவது என்ன சொல்றது, ஆட்சி உச்சம் பெறும் பொழுது, ஒன்று ரிஷபத்திலேயோ இல்ல கடகத்திலேயோ பெறும் பொழுது ஓரளவு அந்த அமாவாசை யோகம் யோகத்தை செஞ்சிடும், தாய் நல்லவளா இருந்துருவான். இல்ல சந்திரன் பலவீனமா இருக்கும் பொழுது அமாவாசை யோகம் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க, சுபகிரக பார்வை இல்லைன்னா கட்டாயம் அந்த குடும்பம் தாயால் கெட்டு விடுகிறது, பாதிப்படைகிறது. எழுதி வச்சுக்கோங்க, கட்டாயம் பாதிப்படையும். உங்க அமாவாசை ஒரு ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும் என்ன நடந்ததுன்னு. பார்த்துட்டு சொல்றீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல?